ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சரிங்களா? அதனால் சனிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வேன் நான் சரிங்களா? கிச்சனுனா எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும், ப்ராப்பராக எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பொருளையுமே எடுத்த இடத்துல நான் வைக்கணும்னு நினப்பேன். எல்லா வேலையும் செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து சாப்பாடே இறங்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். இன்னும் கூட நான் சாப்பிடல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா சனிக்கிழமை ஒரு நாள் தான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவுன்னெலாம் இல்லை. நாங்கள் எப்பவுமே மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுவோம் வேலை செஞ்சுட்டு. அந்த கேப்பில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் அன்றைக்கி தான் வந்து இழுத்து போட்டு வேலை செய்வோம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார் இதெல்லாம் கழுவுறதுக்கே அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி கழுவணும் எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஆனாலுமே நான் வந்து சோப்பு போட்டு நார் வச்சு தான் தேய்ச்சி கழுகுவேன். நீங்கள் எப்படி கழுவுவீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி துணியெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு தண்ணியும் பைப்பு போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன் நான். பைப்பு ஓஸு தான். அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் வேலை செஞ்சிட்ருக்கும்போது சரி நம்ம பெட்ரூம்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சு டஸ்ட்டெல்லாம் பெருக்கி எடுத்து ஜன்னல் எப்படி தான் டஸ்ட்டு வரும் எனக்கும் தெரியல. எல்லா நாளுமே அடித்து க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்படி தான் வருதுன்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியல. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் பார்த்தா டஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் நீட் பண்ணி கூட்டி எல்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு முறை தான் க்ளீன் பண்ணுவீங்களா? எல்லா நாளும் க்ளீன் பண்ணுவேன். வேலைக்கு போகிற முன்னாடி காலையிலேயே எல்லா வேலையும் பசங்களெலாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு கூட்டி விட்டு கிளம்பிடுவேன். ஆனால் சனிக்கிழமை வந்து மெயினாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு எங்கெங்கே மூலையில் எல்லா இடத்துலையும் டஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, வேலைக்கு போகிற டைமில் நம்ம அவசரமாக செய்வோம். ஆனால் சனிக்கிழமை வந்து மெதுவாக எல்லாத்தையும் நீட் பண்ணுறதுக்காகவே நீட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக வேலை செய்யணும் எல்லாமே இழுத்து. ஏன்னா அப்போ தான் தெரியும் எங்கெங்கே மூலையிலெல்லாம் குப்பை இருக்கும், டஸ்ட்டு இருக்கும். அதை அந்த டைம்லலாம் வேலைக்கு போகிற டைம்லலாம் அதை நம்ம கவனிக்காமல் செய்வோம். ஆனால் சனிக்கிழமைன்ற நாளில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாத்தையும் இழுத்து எல்லா டஸ்ட்டு வெளியே குப்பை எல்லாத்தையும் சோபா கடியில், கட்டில் கடியில், கேஸு கடியில் எல்லாமே எடுத்து ப்ராப்பராக செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி துடைச்சிட்டு வெளியே வாசல் கூட்டலான்னு போனால் அப்புறம் என்னுடைய தோட்டமே இது தான். இதை எடுத்து இந்த சைடு மாற்றி வச்சா ஆல்ரெடி வச்ச இடத்துலையே திரும்பி அந்த சைடு வச்சு இப்போ அந்த இடத்துலேருந்து திரும்பி இந்த சைடு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். எப்போயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். இங்கேருந்து அப்படி மாற்றுறதோ அங்கேருந்து இப்படி மாற்றுறதோ வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியவா இருக்கட்டும், நான் எப்போயுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் செய்ய மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணி ப்ராப்பராக எல்லாமே நீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய தோட்டம். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.